வெக்டர் ஸ்பேஸ் வெக்டர் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வெக்டர்னா என்ன ஸ்கேலார்னா என்னன்னு. ஸோ அதே ஐடியா தான் இங்கே நடக்குது. வெக்டர்னா என்ன ஸ்கேலார்னா என்ன அப்படின்னா வெக்டர்னா டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்கும், ஸ்கேலார்னா ஒன்லி டைரக்ஷன் மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ வெக்டர் ஸ்பேஸுங்கிறது அதை ரெக்கார்டிங்காக படிக்கிறது தான். இப்போ இங்கே மேக்ஸில் ரீடிங் என்ன அப்படி பண்ணுறாங்கன்னா உங்களோட சிலபஸில் மாடல் ஆஃப் 4ல் வெக்டர் ஸ்பேஸு சப்ஸ்பேஸ் லீனியர் காம்பினேஷன் ஸ்பேன். அப்போ ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ் தெரியும் போது தான் அதனோட ஒவ்வொரு ஐடியா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸ்பேன் தெரிஞ்சால் தான் அடுத்து லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன நடக்கும், லீனியர் டிபெண்டன்ட் என்ன நடக்கும் தெரியும். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வரும், பேஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேஸ் வச்சு தான் டைமென்ஷனே ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ், இதோட ஒரு பார்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு மேட்ரிக்ஸே போக முடியும். அந்த மேட்ரிக்ஸ் என்னது, ரோ அண்டு காலம் ஸ்பேஸ் அண்டு ரேங்க் அண்டு நல்லிட்டி. ஸோ இதனோட பார்ட் வந்து மேக்ஸிமம் நம்ம தர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே மேபி பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த 2 days வந்து நம்ம வந்து இதை பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக டைம் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷன் இதுதான் கண்ணு. ஸோ வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷன் மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி இஸ் கால்ட் வெக்டர் ஸ்பேஸ். இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க, ரியல்ன்ட்டாங்க. ரியல் வெக்டர் ஸ்பேஸாக இருந்துக்கணும். அண்ட் என்னது, கண்டிப்பாக இந்த செட்டு வந்து நான் எம்டியாக இருக்கணும். சரிங்களா? எம்டினா இது எம்டி, அப்போ கண்டிப்பாக நான் எம்டியாக இருக்கணும். அப்போ எம்டி செட்டு கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாச்சும் உள்ளே இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது அது வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன், நாட் ஃபார் வெக்டார் மல்டிபிளிகேஷன். ஏன்னா வெக்டார் மல்டிபிளிகேஷன் ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸ் பேசுவீங்க. இங்கே சொல்கிறது ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். வெக்டார் மல்டிபிளிகேஷன் 2 மல்டிபிளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து டாட் இருக்குது, இன்னொன்று வந்து மல்டிபிளிகேஷன், இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் இருக்குது. அப்போ அவன் சொல்கிறது வந்து இந்த டாட்டுக்கு பேர் வந்து ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன், இந்த கிராஸுக்கு பேர் வந்து வெக்டர் மல்டிபிளிகேஷன். சரிங்களா? அப்போ வெக்டரில் பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிளிகேஷன் இருக்குது. இங்கே எடுக்கிறது வந்து டாட் ப்ராடக்ட் தான் எடுக்கிறாங்க தவிர கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கல. எதனால டாட் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த போக போக பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்கேலார் தான் மல்டிபிளிகேஷன் பார்க்க போகிறோம். அடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெக்டரை பார்க்க போகிறோம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. நான் ஆல்ரெடி இங்கே ஒரு கின்ஸ் கொடுத்துட்டேன். இதை மட்டும் நீங்கள் நான் வச்சா போதும். டோட்டலாக 8 ப்ராப்பர்ட்டியா 9 ப்ராப்பர்ட்டியா 10 ப்ராப்பர்ட்டியா உங்களுக்கு பார்த்தா 8 ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க. 8 ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, உங்களோட நோட்ஸில் 2 ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 1.வியும் அந்த காம்படிட்டிவ் டேட்டா ஆல்பா டா இன்டு பீட்டா இதனுடைய ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு லைன்லேயே. அப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து கீழே எழுதுனாலும் இது 10 ப்ராப்பர்ட்டி வருது. பார்த்தா உங்கள் நோட்ஸில் பார்த்தா 8 ப்ராப்பர்ட்டி இருக்கும், பட் டோட்டலாக 10 ப்ராப்பர்ட்டி. அந்த 10 ப்ராப்பர்ட்டியோட நேம் தான் நான் வந்து ஷார்ட்டாக எப்படி நான் வச்சுக்கணும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் ஆல்ரெடி அபிலியன் குரூப்ல என்ன பார்த்துருப்பீங்க. அபிலியன் குரூப்னா டோட்டலாக 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அபிலியன் குரூப்னா டோட்டலாக 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்தது யார், மோனாய்டு. மோனாய்டுனா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது டாட் ப்ராடக்ட். மோனாய்டுனா டோட்டலாக 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். டோட்டலாக 3 ப்ராப்பர்ட்டி வரும். அடுத்தது ஸ்கேலாரில் டிஸ்ட்ரிபியூட்டட்லாம். டிஸ்ட்ரிபியூட்லாம் இங்கே வந்து டோட்டலாக 2 ப்ராப்பர்ட்டி சொல்லிக்கிறாங்க. அந்த 2 ப்ராப்பர்ட்டி அப்போ டோட்டலாக 10 ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி மறந்துட்டாலும் நம்ம இங்கே நேம் நான் வச்சுட்டு போகிறோம். அப்படின்னு குரூப்னா டோட்டலாக 5 ப்ராப்பர்ட்டி. எதை பொறுத்து, அடிஷன் பொறுத்து. மோனாய்டுனா எவ்வளோ பொறுத்து இருக்குதுன்னா டாட். மோனாய்டுனா 3 ப்ராப்பர்ட்டி. அப்போ அதுலேருந்து என்ன கிடைக்கும், அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். சரி, இப்போ நடக்கிறத பார்ப்போம். இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஆல்பா கமா பீட்டா பிலாங்ஸ் டு ஆர் UVW இஸ் கால்ட் ஏ வெக்டர். அப்படின்னா இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி நடக்குது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன இருக்கும், எலிமெண்ட் ஜஸ்ட் ஆப்ரேட்டர் செக் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. U + V வீல் இருந்தால் இஸ் அ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் அடிஷன் வந்தால் காம்படிட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 ப்ராப்பர்ட்டி. மூணாவது ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் செக்கிங் ஆப்ரேட்டர். ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர் 3 எலிமெண்ட் இருக்கும் அசோசியேட்லாம். இது டிஸ்ட்ரிபியூட் இதில் பார்த்தா நம்ம டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தோம், நிறைய டைம் பார்த்துக்கிறோம். அசோசியேட்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஐடென்டிட்டினா நம்ம வந்து அடிஷனோட ஐடென்டி எப்பயுமே 0 இருக்கும். அடிஷனோட ஐடென்டி எப்பயுமே 0 இருக்கும். அப்போ இதுக்கு பேர் 0 எலிமெண்ட். ஏன்னா 2 டைம் வரனால இது 0. அடிஷனுக்கு வந்தால் இது 0, மல்டிப்ளிகேஷன் வந்து யூனிட். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா இதுக்கு பேர் யூனிட் எலிமெண்ட். கடைசியாக கொடுக்குற பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் யூனிட் எலிமெண்ட். யூனிட் எலிமெண்ட்னா 1 வந்து யூனிட் எலிமெண்ட், 0 வந்து 0 வெக்டர். ஓகேங்களா? அப்போ 0 இஸ் கால்ட் எ வெக்டர் அண்ட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் திஸ் ஒன். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, இன்வெர்ஸ் லா. அந்த இன்வெர்ஸ் தான் U + W = 0ங்கிறது இன்வெர்ஸ் லா. அப்போ இந்த 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆக தான் வந்து அபிலியன் குரூப். பார்த்தீங்களா, எல்லாமே அடிஷன் கண்டிஷன் இதோட முடிஞ்சுது. அப்போ நான் இந்த 5 ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொல்லிக்கிறேன், அபிலியன் குரூப் சொல்லிக்கிறேன். அப்போ நல்லா பார்த்துங்க, இந்த 5 ப்ராப்பர்ட்டி வந்து
வி கமா பிளஸ்ன்னு எழுதலாம். வி கமா பிளஸ்ல கண்டிப்பா என்னவா இருக்கணும்? அபெலியன் குரூப்பா இருக்கணும். வெக்டார்னாவே ஒரு குரூப்பா இருக்குது. அந்த குரூப்ல வந்து அபெலியன் குரூப்பா வருது. இதோட விட்டாங்களா? இதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் ஆரம்பிக்குது. டாட் ப்ராடக்ட் யாரு? இந்த ஸ்கேலார் வச்சு பண்றாங்க. அந்த ஸ்கேலார் வச்சு பண்ணும்போது என்ன ஆகுது? ஆல்பா இன்ட்டு வி பிலாங்ஸ் டு வி இருக்கணும். அப்போ ஸ்கேலாரும் வெக்டர் இது மேக்ஸிமம் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் வரும். அதுங்க இங்கே க்ளோசர்னு சொல்லிட்டாங்க. க்ளோசர் அண்டர் அடிஷன். இது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுங்களா. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதை டிஸ்ட்ரிபியூட்டில் கடைசி எழுதிக்கலாம். கடைசி 9 அண்ட் 10 பாருங்க. இது பார்த்தீங்கன்னா அசோசியேட் தான். இது பார்த்தீங்கன்னா அசோசியேட் தான். இது பார்த்தீங்கன்னா என்னது? யூனிட். யூனிட்னா ஐடென்டிட்டி தான். அப்போ இந்த 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். யார் யார்? 7 சாரி 7 கிடையாது. 7 8 தான் வந்து உனக்கு டிஸ்ட்ரிபியூட்லாம். அப்போ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி யாரு? 6 9 10. இந்த 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அதுக்கு பேர் மோனாய்டு. ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்கீங்க டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்ல. மோனாய்டுக்கு 3 ப்ராப்பர்ட்டி, செமி குரூப்புக்கு 2 ப்ராப்பர்ட்டி. அப்போ 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அதுக்கு பேர் மோனாய்டு. வித் ரெஸ்பெக்ட் என்னது? மல்டிபிகேஷன். வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிபிகேஷன். அப்போ மீதி இருக்கிற 2 ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் வித் 2 வெக்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் வித் 1 வெக்டர். ஓகே, 2 டிஸ்ட்ரிபியூட்டில் இருக்குது. இது என்னது? ஒரு ஸ்கேலாரு 2 வெக்டர் டிஸ்ட்ரிபியூட்டில், அடுத்தது 2 ஸ்கேலார் 1 வெக்டர் டிஸ்ட்ரிபியூட்டில். இந்த 10 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைஸ்னா தட் இஸ் கால்ட் ஏ வெக்டர் ஸ்பேஸ். ஸோ வெக்டர் ஸ்பேஸ்ன்னு ஒரு ப்ரூவ் தட்டு கேட்டாங்கன்னாவே நீங்கள் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்? 10 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். இல்லைன்னா